அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சளி இருமலுக்கு அருமருந்தான தேங்காய்பால் கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது வந்து புதுமையான டிஷ் கிடையாதுங்க. பாரம்பரியமாக நம்மளோட பாட்டி தாத்தாங்க யூஸ் பண்ண டிஷ் தாங்க. நிறைய பேர் இதை மறந்து போயிருப்பீங்க. மீண்டும் ஞாபகப்படுத்துறதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். போன்ற பாரம்பரியம் மிக்க மருத்துவ குணம் நிறைந்த உணவுகளை எல்லாம் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய்பால் கஞ்சி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அரை முடி தேங்காயை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கீங்க. அரை கப் வெல்லம் எடுத்திருக்கேன். 10 குறுமிளகு எடுத்திருக்கேன். 1 இன்ச்சு சுக்கு துண்டு எடுத்திருக்கேங்க. 3 ஏலக்காய் பாருங்கள். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் பச்சரிசி எடுத்திருக்கேங்க. இவ்வளோதான் தேங்காய் பால் கஞ்சி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ செய்முறையை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 ஸ்பூன் பச்சரிசியை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடுங்க. பச்சரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இது வந்து ஒரு 1/2 hour ஊறட்டுங்க. பச்சரிசியோட அளவை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். இடிக்கிற உரல் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு துண்டு சுக்கு, 10 குறுமிளகு, 3 ஏலக்காய் எடுத்துட்டு 2 இடி இடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இடிச்சு எடுத்துக்கிட்டா போதுங்க. ஏன்னா நம்ம மிக்சியில் ஓட தான் விட போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரை கப் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றினா போதுங்க. நிறைய தண்ணி ஆட் பண்ண வேணாம். 1/4 கப் தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன். வெல்லம் வந்து இந்த தண்ணியில் கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதுங்க. இதுக்கு பாகுபதம் எதுவும் கிடையாது. பாருங்கள், இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. இதை இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இதை வடிகட்டி எடுத்து ஓரமாக வச்சிடலாங்க. இன்றைக்கி வந்து 1 கப் தேங்காய் துருவல், அதாவது அரை கப் தேங்காய் முடிய துருவி ஒரு கப்பில் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். 1 கப்பாக எடுத்திருக்கேன். அதே கப்பில் அரை கப் வெல்லம் எடுத்திருக்கேங்க. நான் நாட்டு சக்கரை இன்றைக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இனிப்பு சுவை வந்து இந்த தேங்காய் பால் கஞ்சிக்கு வந்து கம்மியாக தாங்க இருக்கணும். நாம் சேர்க்குற சுக்கு மிளகுவோட காரம் தான் டாமினேட் பண்ணணும். நமக்கு சளி இருமல் தொண்டை கரகரப்புக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து அரை கப் எடுத்திருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறச்ச லாஸ்ட்டில் தேங்காய் பால் கஞ்சி காய்ச்சிட்டு 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு சங்கடப்படுவாங்க. பெரியவங்களுக்கு இந்த அளவு போதுமானது. நெக்ஸ்ட்டு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நாம் எடுத்து வச்சுருந்த 1 கப் தேங்காய் துருவலை ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பச்சரிசி. நான் பச்சரிசி வந்து குடிக்கிற தண்ணியை ஊற்றி தாங்க ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை நான் அப்படியே சேர்த்துட்றேன். இது கூடயே நாம் ஒன்றும் பாதியமாக தட்டி வச்ச சுக்கு மிளகு ஏலக்காய் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சிடலாங்க. இந்த கிளாஸில் வந்து 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கீங்க. இப்போ வந்து நம்ம நார்மலாக எப்படி தேங்காய் பால் எடுப்போமோ அதே மாதிரி ஸ்ட்ரெயினரை வச்சு வடிகட்டி 2 டைம் வந்து தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. 2 பால் எடுத்தால் போதும். பாருங்கள், நான் மிக்ஸியில் 1 கப் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை வந்து இதில் போட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். இப்போ இதில் சக்கையாக இருக்குது. இதில் நான் மறுபடியும் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேங்க. இதே மாதிரி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் மொத்தம் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. தேங்காய் பாலில் இதை ஊற்றிடலாங்க. இப்போ நான் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேங்க. அதே சேம் கிளாஸில் தான் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அது கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்படி நல்லா பொங்கி ஒரு கொதி வருங்க. இந்த ஸ்டேஜ் வரவும் நாம் ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சிடலாம். மீடியமில் வச்சுட்டு நல்லா கிளறிக்கோங்க. நம்ம ஊற்றுறப்ப மாவு நல்லா தண்ணியாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுருங்க. மீடியமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷமாவது இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த தேங்காய் பாலோட பச்சை வாசனை கொஞ்சம் போகும். பாருங்கள், இப்போ தேங்காய் பால் வந்து ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த டைமில் ஃப்ளேமை வந்து நல்லா சிம் பண்ணிடுங்க. நாம் கரைச்சி வச்ச வெள்ளை தண்ணியை அதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு கொதி வரவும் நம்ம எடுத்துடலாங்க. ரொம்ப கொதிக்க விட்டுறதுங்க. நம்ம ஏற்கனவே வெள்ளத்தை ஒரு கொதி விட்டு கரைச்சி தாங்க எடுத்துருக்கோம். பாருங்கள், இப்படி லைட்டாக ஒரு கொதி வரவும் நான் ஆஃப் பண்ணிடுறேங்க. அதுக்கு மேலே விட வேண்டாங்க. இப்போ வந்து இதை நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடிடுங்க. பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 நிமிஷம் ஆகவும் நான் ஒரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. இது போக போக நல்லா கெட்டி ஆயிருங்க. பாருங்கள், வந்து இப்படி இருக்குது. இது ஆற நல்லா கெட்டியாகும். கொஞ்சம் மிதமான சூடில் இருக்கும்போதே இதை சாப்பிட்ருங்க. அப்போ தான் நமக்கு தொண்டைக்கும் இதமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப வந்து 1 ஸ்பூன்
சுகர் ஆட் பண்ணி கொடுங்க எக்ஸ்ட்ரா. ஏன்னா நம்ம மிளகு சுக்கு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். அப்போ தான் சளி இருமல் தொண்டை கரகரப்புக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. சளி இருமல் இருந்தால் மட்டும்தான் இந்த கஞ்சியை குடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் எப்போ வேணாலும் இந்த கஞ்சியை ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம். நான் எடுத்த அளவுகளை வந்து 3 பேர்லேருந்து 4 பேர் வரைக்கும் தாராளமாக குடிக்கலாங்க. மாதத்துக்கு 2 முறையாவது இந்த மாதிரி கஞ்சியெல்லாம் எடுத்துக்கோங்க. மழை சீசனாக இருந்தால் வீக்லி ஒன்ஸாவது எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.